தமிழ் வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் மண்மொழி மக்கள். இன்றைக்கி வீடியோ ஜப்பானில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த நான்வெஜ்ஜஸ்க்கு பிடிச்ச வீடியோவாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். கிரில் ஃபிஷ் நம்ம நிறைய சாப்பிட்டுப்போம். ஜப்பானில் ஹோம்மேடு கிரில் ஃபிஷ் ட்ரை பண்ணலாமா? ஜப்பானில் ஃபிஷ் கிரில் கேஸ் ஸ்டவ்வோடவே அட்டாச்சாக வந்துடும். அதில் எப்படி குக் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலோட ஃபஸ்ட் டைம் விசிட்டராக இருந்தால் உங்களை ஹாப்பியாக வெல்கம் பண்ணுறோம். நீங்களும் அதே ஹாப்பினஸோட சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க எங்கள் நோட்டிஃபிகேஷனுக்காக. இப்போ வாங்க நம்ம வீடியோ போகிறோம். இன்றைக்கி நாங்கள் ஒரு 400 grams காட் ஃபிஷ் வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட் இதை மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணி மேரினேட் பண்ணிடலாம். மசாலாவுக்கு 1 டீஸ்பூன் மஞ்சள், கொஞ்சம் போல் புளிக்கரைசல், யூஸ்வலி லெமன் வச்சுருப்பாங்க, நீங்கள் அதுவும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் சீரகத்தூள், அப்புறம் உங்கள் வீட்டு ஸ்பைஸ் லெவல் பொறுத்து சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஃப்ளேவருக்காக மட்டும், அப்புறம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு. இப்போது எல்லா மசாலாவும் ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் புளி தண்ணி இல்லை லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கிரில் பண்ண போகிறோம் இல்லையா, ஸோ கொஞ்சம் போல் ஆயிலியாக இருக்கணும் மசாலா, அப்போ தான் அந்த கிரில் பண்ணும்போது நல்லா வரும். ஸோ அதுக்கப்புறம் வாட்டர் தேவைப்படுற அளவுக்கு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மசாலாவை நல்லா ஃபிஷ்ஷோட எல்லா பக்கமும் கோட் பண்ணிவிட்டு ஒரு 30 minutes மேரினேட் ஆகிறதுக்கு விட்டுருங்க. இப்போது 30 minutes ஆகிடுச்சு. இப்போது கிரில்லை அப்படியே ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா அது தனியாக வந்துடும். அதை எடுத்து நீங்கள் ஒரு 1/3 வாட்டர் ஃபில் பண்ணிக்கோங்க. அதில் உள்ளே டெம்பரேச்சர் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறதுக்காக. அப்புறம் ஒரு 5 minutes அதை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருங்க. ஹீட் ஆனதும் மேரினேட் பண்ண ஃபிஷ்ஷை மேலே கொஞ்சம் குக்கிங் ஆயில் ஸ்ப்ரே ஆர் ப்ரஷ் பண்ணிக்கலாம். அது மேலே அது நல்லெண்ணெயில் பண்ணுறது பெட்டர், ஹெல்தி அண்ட் டேஸ்டியும் கூட. இதை அப்படியே ஒரு அந்த கிரில் பேனில் வச்சு ஒரு 8 minutesக்கு மீடியம் ஃப்ளேமில் விட்டுருங்க. அப்படியே அந்த ஃபிஷ் கிரில் ஆயிரும். இப்போது 8 minutes ஆயிடுச்சு. இப்போ அதை நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ பேக் சைடும் அதே மாதிரி திருப்பி போட்டு அதுலேயும் கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணலாம், இல்லை ப்ரஷ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு ஒரு 6 to 7 minutes கிரில் பண்ண விட்டுருங்க. ஸோ ஆக்சுவலி நாங்கள் வாங்கின ஃபிஷ் கொஞ்சம் சாஃப்டாக இருந்ததுனால பிரேக் ஆகிடுச்சு. பட் இதை கிரில் பண்ணி வந்ததுக்கப்புறம் நல்லா ஜூஸியாக ஸ்பைஸியாக நல்லா குக் ஆகிருந்தது. ஸோ இந்த கிரில்லில் ஃபிஷ் மட்டும் இல்லை, நீங்கள் ப்ரெட்டு, அப்புறம் வெஜிடபிள்ஸ், அப்புறம் சிக்கன், ஸோ இப்படி எதுனாலும் நீங்கள் கிரில் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் இதில் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் இதே மாதிரி இந்த கிரில் யூஸ் பண்ணி என்னெல்லாம் குக் பண்ணி ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் சந்திக்கிறேன். ஃபிஷ் இஸ் வெயிட்டிங் ஃபார் மீ. நெஞ்சார்ந்த நன்றிகளோடு நான் விக்னேஷ் ஃப்ரம் மண்மொழி மக்கள்.